சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியன் வேணுகோபால். இந்த முன்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். நான் சிறு வயதிலிருந்தே இந்த ஆலயத்தை வந்து வழிபட்டிருக்கேன். இளமை காலத்தில் இந்த ஊரில் வசித்த போது இந்த ஆலயம் மிகவும் சிதிலமடைந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் மேற்படிப்புக்காகவும் தொழில் நிமித்தமாகவும் நான் வெளியூர் செல்ல வேண்டிய நிலைமையில் சென்னைக்கு சென்று விட்டேன். அங்கு பணிபுரிந்து இப்போது ஓய்வும் பெற்றுவிட்டேன். நான் சென்னையில் சென்று அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது நான் வந்த வேலையை முடித்துக்கொண்டு ஆலயத்திலிருந்து சென்னைக்கு சென்று விட்டேன். என் மனதில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அடுத்த 2 நாட்களில் இந்த பிரதோஷம் வந்தது. அதனால் நான் உடனே சென்னையிலிருந்து இந்த சிவபெருமானை நோக்கி இங்கே வந்து அந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணிவிட்டு போய் நம்ம ஏதாவது இந்த ஆலயத்தை வந்து நல்ல ஒரு டெவலப் பண்ணணும், வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கி கிட்டத்தட்ட 2004 2026 வரைக்கும் அனைவரோட ஒத்துழைப்பிலும் இந்த ஆலயத்தை நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம். இந்த ஆலயத்தில் எத்தனையோ ஒரு வியக்கத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிவராத்திரி வேளையில் 9 வயது சிறுவனாக இருந்த திரு விஜயராகவல் அவர்கள் இந்த ஆலயத்தில் சிவராத்திரி நடு ஜாம பூஜை முடித்துவிட்டு வெளியே போகும்போது, அதாவது கோயிலை விட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது வானத்தில் பார்வதி பரமேஸ்வரன் அசரீரியாக காட்சி தந்து அவருக்கு நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி மறைந்து விட்டார்கள். அந்த சிறுவன் 9 வயது சிறுவன் அதற்கு பிறகு அவரும் அவருடைய தாய் சகோதரி அனைவரும் சென்னைக்கு சென்று அங்கு செட்டில் ஆகிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவருக்கு அந்த 9 வயதில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் காரணமாக இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்தபோது இந்த ஆலயம் ரொம்ப சிதிலமடைந்து இருந்தது. அவர் அந்த நேரத்தில் அந்த பார்வதி பரமேஸ்வரன் காட்சி தந்ததை மனதில் வைத்து மகாபெரியவர் காஞ்சி மகாபெரியவரை அணுகி இதை புனர் அமைப்பு செய்ய வேண்டும் என்று அவரை இங்கு அழைத்து வந்து அவருடைய கட்டளைப்படி இந்த ஆலயத்தை சுமார் 12 ஆண்டுகள், இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த கட்டிடம் அன்று அவர் முன்னெடுத்து சென்று இதை புனரமைப்பு செய்ததால் தான் பார்க்க முடிகிறது. அப்படி அதாவது சாதாரணமாக ஒரு சிவன் கோயில் செய்கிறதுன்றது ரொம்ப சிரமம் என்று பெரியோர்கள் அனைவரும் சொல்லுவார்கள். ஏன்னா சிவன் கோயிலில் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அனைத்து பிரச்சனைகள் இவ்வளோ பெரிய ஆலயத்தை 1966 எந்த விதமான ஒரு தொழில்நுட்ப உதவியும் இன்றி அவ்வளவும் பார்த்திங்கன்னா உழைப்பு, அதாவது மேன் பவர்னு சொல்லுவாங்க, அந்த மனித சக்தியை வைத்து இவ்வளோ பெரிய ஆலயத்தை அவர்கள் நிர்மாணம் செய்து அதை புனரமைப்பு செய்தார்கள். அதற்கு பிறகு 1978 இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலப்போக்கில் அதற்கு பிறகு 44 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை. இப்பொழுது நாங்கள் 2022 கிராம மக்களின் ஒத்துழைப்போடு ஒரு அமைப்பின் மூலம் இந்த அளவுக்கு கிழக்கே ஒரு 5 நிலை கோபுரமும் மேற்கே ஒரு 5 நிலை கோபுரமும் தெற்கே 7 நிலை ராஜகோபுரமும் நிர்மாணித்து
இந்த 5 ஏக்கர் நிலத்தை சுற்றி ஒரு மதிச்சுவர் அமைத்து இந்த கும்பாபிஷேகம் செய்துள்ளோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமானுக்கு ஒரு வியப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஏற்கனவே நந்தி எம்பெருமான் 78 கும்பாபிஷேகத்துக்கு பிறகு எந்த விதமான ஒரு கூரையோ மண்டபமோ இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2004 வெளியுலகத்துக்கு இந்த ஆலயம் தெரிய வரும்போது இந்த கோயிலுக்கு வந்த சிவனடியார்கள், ஐயா நந்தி எம்பெருமான் வெயில் மழை இரண்டிலும் இருப்பது எங்களுக்கு வருத்தமாக உள்ளது என்று கூறி நம்ம ஏதாவது ஒரு ஓலையில் போடலாம், கொட்டா போடலான்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் இந்த ஒரு ஷெட்டு, தகரத்தில் ஷெட்டு அமைச்சு பாதுகாக்கலாம் என்று பண்ணபோது அது சென்னையிலேருந்து கொண்டு வந்து இந்த இடத்தில் அதை நிறுவலாம் என்று முடிவு பண்ணி அதை தூக்கி நிறுத்த முயற்சி செய்தபோது திடீரென்று, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் கொட்டு மழை. அதாவது அந்த ஷெட்டை தூக்கியாச்சு, கீழே வைக்க முடியல, மேலேயும் தூக்கி வைக்க முடியல. அந்த மழை பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தை சுற்றி ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு தான் மழை பெஞ்சிருக்கே தவிர அதுக்கப்புறம் அதுக்கு அப்பால் எங்கேயும் மழை இல்லை. அப்படி ஒரு அதிசயம் இந்த கொட்டையை நிறுவும்போது இங்கே நடந்திருக்கிறது. இது ஒரு அதிக அபூர்வ சக்தி உள்ள ஒரு ஸ்தலம். ஏற்கனவே அகத்தியருடைய ஓலைச்சுவடி அவரை அணுகும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் அனுமன்தாசன் தினத்தந்தியில் நாடி சொல்லும் கடைகள் அப்படின்னு ஒரு கட்டுரைலாம் எழுதியிருக்காரு. அந்த அனுமன்தாசன் அவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கு விஜயம் செய்து அந்த அகத்திய நாடியை இந்த ஆலயத்தினுள் படித்து காமித்தார். அப்பொழுது இந்த ஆலயத்தில் தேவர்கள் முனிவர்கள், அதாவது சுமார் 12 மணி அளவில் அவர் அதை படித்து காண்பித்தார். இப்பொழுது தான் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சிவனை வழிபட்டு எல்லாம் வெளியில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் உள்ளே உட்காந்து அமர்ந்திருக்கோம், எல்லோரும் இப்போ தான் வெளியில் போனாங்க அப்படின்ற ஒரு அகத்திய நாடியில் இந்த வாக்கியம் வந்தது. அதே மாதிரி நம்ம இந்த மூலவர் சந்நிதிக்கு வடக்கே 3 நதிகள், பூமியில் 3 நதிகள் ஓடுகின்றது என்ற ஒரு குறிப்பையும் அவர் அன்று படித்து காண்பித்தார். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்துக்கு தரிசனம் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டுள்ளார்கள். இந்த ஆலயத்துக்கு ஒரு பழமொழியே, முன்னூறுக்கு வாருங்கள் முன்னுக்கு வருவீர்கள். அது சிவனோட ஒரு அனுகிரகம்தான். அதனால் இந்த காணொளி காண்கும் ஆன்மீக அன்பர்கள் தாங்களும் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு தரிசனம் செய்ய வேண்டும், தரிசனம் செய்து பலனை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இந்த கோயிலில் வேலை செஞ்சுருக்கேன். என்னுடைய ஊர் பேர் எறையூர். என்னோடய பேர் மாயகிருஷ்ணன். இது 300 ஆடவள்ளீஸ்வரர் சிவன் கோயில். இந்த கோயில் முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம் நம்ம தான் செஞ்சுருக்கோம். அந்த வேலைப்பாடு ரெட்டை பஞ்சாங்க வேலை, கருங்கல் வேலைன்னு வச்சிங்களா. நாம் இந்த கோயிலுக்கு வேலைக்கு வரதுக்கு முன்னாடி சாதாரணமான ஒரு ஆளை தான் எங்கோ ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சுன்னு போயிட்டு இருந்தோம். நம்ம ஒரு வாசுகால் போடணும் பாருங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கோயிலில் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் இந்த நந்தி மண்டபம், இந்த ராஜகோபுரம், இந்த கோயிலில் இருக்கிற அனைத்து கருங்கல் புதுசாக செஞ்ச அனைத்து வேலையும் நம்ம செஞ்சது தான். ஏதோ இந்த கடவுள் புண்ணியத்தில் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை எல்லாமே மாறிடுச்சுன்னு வச்சிங்களா. எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குதோ அப்போல்லாம் இங்கே இருந்துட்டு போகிறது தான் நம்மளோட பழக்கமாக இங்கே வரைக்கும் வச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த கோயிலில் வேலை செஞ்சு, இந்த கோயிலில் வேலை செஞ்சு அனைத்து பேருமே சொன்னது தான் இது. நம்ம இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு. உண்மையாக உழைச்சா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். இந்த கோயிலில்
இந்த கோயிலுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த ராஜகோபுரம் வந்து 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம். கண்டினியூவாக செஞ்சதுனால 2 வருஷம் ஆச்சு. இந்த வாசுகால் செய்கிறதுக்கு கூட்டின்னு வந்தவர் வந்து இந்த ஊரே தான். அவர் வந்து கோயிலுக்கு அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவர் தொண்டு செஞ்சுருக்காரு. அவர் பேர் வந்து ரவிராஜன், துணிக்கடை வச்சுருக்காரு. அவருடைய உதவி தான். அவர் இல்லைன்னா நம்மளால் இங்கே வந்து செஞ்சுருக்க முடியாது. இன்னொருத்தர் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேர் இட்டுன்னு வந்து சின்ன பையனாக இருந்தாலும் நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இட்டுன்னு வந்து இந்த வேலையை பொறுப்பு ஃபுல்லாக நம்மகிட்ட ஒப்படைச்சாங்க. இது வரைக்கும் இந்த வேலை தான் அதுக்கு அடையாளம். நம்ம செஞ்சது எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறது அந்த வேலையை பார்த்தா தெரியும்னு வச்சுங்களேன். என் பேர் தேவா. இந்த ஊர் தான் முன்னூர் கிராமத்தில் தான் பிறந்து வாழ்ந்தேன். நான் வந்து பிசிஏ முடிச்சுட்டு இதுமாரி சிற்ப வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்தமாரி இந்த கோவிலில் நிறைய வேலையும் சிற்ப வேலைகள் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நடராஜர் மண்டபத்தில் கூட இந்த நடராஜர் சிலையும் நான் தான் பண்ணேன். இதோட சிறப்பு என்னென்னா பள்ளியறை பூஜை வந்து நல்லா சிறப்பாக செய்யப்படுது. ஏற்கனவே வந்து அந்த பழைய காலத்தில் வந்து காமாட்சி அம்மன் இருக்கிற திருத்தலத்தில் தான் பள்ளியறை பூஜை நடந்தது. அது வந்து இந்த கோவில் கல்வெட்டுலேயும் அதுமாரி இங்கே பெருமுக்கல் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து சிவன் கோயிலில் வந்து அந்த காலத்திலே வந்து கல்வெட்டில் இந்தமாரி முன்னூர் கிராமத்தில் வந்து பள்ளியறை பூஜை நடந்தது சொல்லிட்டு கல்வெட்டில் பதிக்கப்பட்டுள்ளது. இது கோயில் வந்து குரு பரிகார ஸ்தலம். நம சிவாய. எங்கள் ஊர் முன்னூறு, அழகான முன்னூறு, அந்த ஆடவல்லீஸ்வரர் வாழும் ஊர் முன்னூறு. முன்னூருக்கு வந்து பாரு, முன்னேற்றம் வரும் பாரு. அன்னை பெரிய நாயகியின் ஊரு, அன்னை பெரிய நாயகியின் அருளும் ஊரு முன்னூறு. வாழ்வில் முன்னேற்றம் வேண்டுமென்றால் முன்னூருக்கு வந்து பாரு. தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பார் எங்கள் ஆடவல்லீஸ்வரர் தான். வற்றாத செல்வத்தை வாரி தருவார் ஈஸ்வரர் தான். வளமான உடல்நிலை எந்நாளும் தருவார் ஈஸ்வரர் தான். எங்க ஊரு முன்னூருக்கு வந்து பாரு, முன்னேற்றம் வரும் பாரு. பெருமை மிக்க முன்னூர், பேரருளை தரும் ஊர். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு பிறகு திருப்பணி தொடங்கி ஒரு 5 ஆண்டு காலம் இந்த திருப்பணி நடந்தது. திருப்பணியில் மிக மிக ஒரு அக்கறை எடுத்து பாடுபட்ட ஒரு திருவாசக முற்றோதல் நடத்தி கொடுத்த பாண்டிச்சேரியை சேர்ந்த ஐயா ரவி ஐயா அவர்களுக்கும் ஐயா பாலையா அவர்களுக்கும் ஜெயந்தன் ஐயா அவர்களுக்கும் என்றைக்குமே நம்ம மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அவங்க நடத்தி கொடுத்தது. எப்படின்னா அந்த கும்பாபிஷேகம் திருப்பணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 45 வருஷம் திருப்பணி கும்பாபிஷேகம் நடத்தவே இல்லைன்ற ஒரு கவலை அந்த ஊர் மக்களுக்கே இருந்தது. நம்ம சரவண குருக்கள் கூப்பிட்டு அந்த ஐயா கிட்ட சொன்னாங்க, முற்றுதல் நடத்தினா மிக சிறப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கும் கோயிலுக்கு. நம்ம ஆனால் அதை நாங்கள் கண்கூட பார்த்தோம். முற்றோதனுடைய நிகழ்ச்சியில் அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டுன்றதை நாங்கள் அனுபவித்து உண்மை அது. அதனால் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் நம்ம இந்த கோயிலுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து எல்லாம் நாங்கள் கேட்ட நேரத்துக்கு அத்தனைக்குமே வந்து அவங்க உறுதுணையாகவே இருந்தாங்க. எந்த ஒரு பர்மிஷன் நாங்கள் போய் கேட்டு பர்மிஷன் இல்லைன்றது இல்லை. சார் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் பொறுங்க, நான் அதுக்குள்ளே நீங்கள் பர்மிஷன் கொடுப்போம், நீங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 5 வருஷத்தில் ஒரு 5 ஈஓ மாறினாங்க. 5 ஈஓவில் யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஈஓ அத்தனை பேருமே நமக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அது போக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஜேசி ஏசி அவங்களுடைய உள்ள இருக்கிற நம்ம இன்ஜினியர் ராகவன் சார்லாம் பக்கா பிளான் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு மண்டல சபதி ஜெகநாதன் இவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த திருப்பணிக்கும் மேலும் கும்பாபிஷேகத்திற்கும் உறுதுணையாக இருந்த ஊராட்சி மன்ற தலைவர், அறங்காவலர் குழு தலைவர் லதா சங்கர், ஒரு உறுப்பினர்கள், அறங்காவலர் உறுப்பினர்கள் குழந்தை வேலு, திருப்பணி குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா மிக சிறப்பாக நடத்தணும். ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அளவில் நடத்துறதுக்கு அவங்களாம் உறுதுணையாக இருந்தாங்க. இதில் ஆன்மீக சங்கமும்
முழுமையாக செயல்பட்டது. ஆன்மீக சங்கத்தினுடைய தலைவர் ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் அவங்க காலமாகிட்டாங்க இப்போ தான். அதே மாதிரி ஆன்மீக சங்கத்துடைய செயலாளர் வேணுகோபால் சார் அவர்கள். இவங்க இதுக்கு போக எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் KM ஆறுமுகம் அவர்கள் அவரும் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஒத்துழைப்போடு இருந்தாங்க. இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு உண்மையாக அந்த நேரத்தில் அந்த உபயதாரர் மூலமாக அந்த திருப்பணி செய்யணும்னு சொல்லும்போது யோசித்தாங்க, எப்படி இவ்வளோ ஒரு வேலையை எப்படி உபயதாரர் மூலமாக செய்வாங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு முழுமையாக நம்பி கொடுத்தாங்க அந்த வேலையை. ஆனால் அவங்க நம்பிக்கைக்கு உண்டான பாத்திரமாக நாங்கள் எல்லாமே நடந்தோம். அதில் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும், ஒன்றிய சேர்மன் தயாளன் அண்ணன் அவர்களுக்கும், ஒன்றிய துணை சேர்மன் அவர் பழனி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஏன்னு கேட்டால் அவங்களாம் அந்தந்த நேரத்தில் ஒரு நேரத்துக்கு வந்து எங்கள் அதிகாரிகிட்ட பேசி அந்த வேலைக்கு ஏன்னா முற்றிலும் உபயதாரர் மூலமாக நடத்தின திருப்பணி தமிழ்நாட்டில் இதுதான் இருக்கணும். அது நாங்கள் யாரும் மறுக்கவே முடியாது. எங்களையெல்லாம் வழிநடத்திய செஞ்சி KSM ஐயா மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவன் அருளாலே அவள்தாள் வணங்கி என்பதை போல, ஏன்னு கேட்டால் அவர் வணங்குறதுக்கே அவருடைய அருள் இருந்தால் தான் வணங்கலாம். அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த முன்னூர் திகழும் என்று நான் நம்புகிறேன். ஓம் நம சிவாய. மற்றும் என்னோட உடனிருந்து ஆடவள்ளிக்குத்தான் ஊராட்சி மன்ற செயலாளர் திரு சிவகுமார், அதனுடைய எங்களுடைய வார்டு உறுப்பினர் சொரப்பட்டினுடைய வார்டு உறுப்பினர் திரு டி சிவகுமார், இவங்கெல்லாம் என்னோட கூப்பிட்ட நேரத்துக்கு அங்கங்கே வந்து ஒரு பணிக்கு உடன் இருந்தவங்க. எங்களை எல்லாரையும் வழி நடத்திய DR ரமேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில், ஏன்னா ஒரு நாளில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே என்ன வேலை நடந்தது, வேலை நடந்த ஃபோட்டோவை போடணும், நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ போடணும். அவர் வெளியில் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்களை தூங்க விட மாட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு செயல்பாடு ரமேஷ் சார். அவர் மாதிரி ஒரு செயல்திறன் உண்மையாகவே யோசிக்கணும். நாணயத்துலேயும் சரி, எல்லாம் ஓரளவுக்கு ஆண்டவன் எல்லாம் சரியாக தான் பண்ணார். அந்த வகையில் சுத்தமாகவே இருக்கணுன்ற ஒரு உறுதி கட்டமாக நாங்கள் இருந்து அந்த திருப்பணியை முடித்தோம். இந்த நேரத்தில் எல்லாரும் நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய. 300க்கு வந்தால் முன்னேற்றம் உண்டுன்னு ஒரு வாக்கியம் உண்டு. அதை பின்பற்றி நீங்கள் அனைவருமே அந்த ஆலயத்துக்கு வாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதை போல் அவங்கவுங்க வந்து அந்த சாமியுடைய அருளை கண்டிப்பாக பெற்றுட்டு போங்க. ஓம் நம சிவாய்.